கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உடல்நலக் குறைவால் உயிரிழந்தவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவால் மின்சாரம் தாக்கி 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். இப்போது அந்த 12 பேர் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்து மேல்காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விவசாயி லோகநாதன் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை லோகநாதன் உயிரிழந்தார். லோகநாதன் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஃப்ரீசர் பாக்ஸில் அவரது உடல் வைக்கப்பட்டு அவருடைய உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர். அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் ஃப்ரீசர் பாக்ஸ் மீது கை வைத்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய நிலையில் திடீரென ஃப்ரீசர் பாக்ஸின் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதெல்லாம் அப்போது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மீது கை வைத்த கொண்டிருந்த 12 பேர் மீது மின்சாரம் பாய்ந்து மயக்கமடைந்து கீழே விழுந்தனர். உயிரிழந்த லோகநாதன் மனைவி சாந்தி உள்ளிட்ட 12 பேரும் மயக்கம் அடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் 12 பேரையும் மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது 12 பேரும் மருத்துவமனையில் நலமாக உள்ளதாக மருத்துவர் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெசிராஜா.